ஸோ பிக் பாஸில் இந்த வாரம் யார் யாரெல்லாம் நாமினேஷன் ப்ராசஸ் வரப்போகிறாங்க அப்படின்ற அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கேப்டனும் யார் ஆவாங்கன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு பார்த்துட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கைஸ். ஆக்சுவலாக நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் ஆல்ரெடி ஜெஃப்ரி இருக்கார். ஸோ அவர் அழகாக வந்து ஃப்ரீ டாஸ்க் வரையும் கடந்து போயிடுவார் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஓகே, அதை தவிர்த்து டேரக்ட் நாமினேஷனில் ராணுவ இருக்கார். இந்த ரெண்டு நேமே விட்டுட்டு டோட்டலாக ஒரு 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த 11 பேர். ஓகே, இந்த 11 பேரில் கேப்டன்சி கண்டக்டராக 3 பேர் இருக்காங்க. அதில் எனக்கு ஜாக்லின், ஐ வாண்ட் டு பி ஜாக்லின் வந்து எனக்கு நாமினேஷனில் இருக்கணும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். அவங்க கேப்டன் ஆகக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா 11வது வாரம் தொடர்ந்து ஒரு நாமினேஷன் வந்தாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் ஒரு சரித்திர சாதனையும் ஜாக்லின் இந்த பிக் பாஸ் வீட்டில் படைக்க வேண்டும் என்றதான் என்னுடைய ஆசை. ஸோ அதனால ஜாக்லின் வந்து கேப்டனாக ஆகக்கூடாது அப்படின்றத நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன் என்றதை பதிவு பண்ணிக்கிறேன். அதை தவிர்த்து விஷாலா, முத்துக்குமாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வாண்ட் டு பி முத்துக்குமார் தான் எனக்கு கேப்டன் ஆகணும். நீங்கள் கேட்டிருப்பீங்க முத்துக்குமார் கேப்டன் ஆகிட்டாருன்ற மாதிரிலாம் நீ சொல்லியிருப்பேன். அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அப்டேட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அது தப்பாயிடுச்சு. அவரே போட்டு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஐஷுவோட அப்பா தான் பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ட் ஆன ஐஷு இருக்கார்ல, அவங்க அப்பா எப்பவுமே கன்ஃபார்மாக கொடுப்பார். அந்த இடத்துல தப்பாயிருச்சு, அதுதான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரா விஷாலா அப்படின் போது டாஸ்க் வைஸ் முத்துக்குமாரன் வில் பி த பெட்டர் பிளேயர் தென் விஷால் அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். டாஸ்க் வைஸ் நிறைய டாஸ்க் அதிகமான வின் பர்சன்டேஜ் வச்சுக்கிறது முத்துக்குமார். ஸோ அந்த கேட்டகரியில் முத்துக்குமாரன் கேப்டன் ஆவார் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். அப்போது ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ, இன்னொரு பக்கம் ராணுவ ஆல்ரெடி நாமினேட்டட், முத்துக்குமாரன் நாமினேஷன் ஃப்ரீ கேட்டகரியில் வந்தாச்சு. ரிமைனிங் இருக்கிற 10 பேரில் யார் யாருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் ரோஸ்ட் வாங்கின அருண் அவர்களை வீக்கெண்ட் ரோஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் கூட புரிதல் இல்லை, அக்செப்டன்ஸ் ஃபேக்டர் இல்லை, அது எல்லாத்தையுமே ஒரு பெருசாக எலாபரேட் பண்ணி வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற கேட்டகரியில். ஸோ முதல்ல அருணை போட்டு தான் எல்லாரும் குத்துன்னு குத்தி உள்ளே உட்கார வச்சுருவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இதில் ஓப்பனாக க்ளோஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபயர் ஆக்கணும், கொஞ்சம் தீவிரமாக்கணும் கேம் அப்படின்றது யோசிச்சாங்கன்னா ஸோ இந்த வாட்டி ஓப்பன் நாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ அருண் நாமினேஷன் வந்துருவாரா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் கேப்டன்சி ஹெவியாக வருத்தெடுப்படுகிறார். இதில் ரஞ்சித்தோட கோபம் மேட்டர் இருக்குல்ல, அதில் குறிப்பாக சௌந்தர்யாக்கு எதிராக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கார், ஜாக்லினுக்கு எதிராக கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கார். இந்த கமெண்ட் பாசிங் வந்து இன்னைக்கு எபிசோடில் ரிவீல் ஆகிருக்கு ஒன்று. அதனால் என்னென்னா ஆல்ரெடி ஜாக்லின் ரஞ்சித் மேலே காண்டில் தான் இருக்காங்க, 2-3 நாளாக நாமினேட் பண்ணிருக்காங்க அந்த கேட்டகிரியில். ஸோ ரஞ்சித்தை சௌந்தர்யாவும் நாமினேட் பண்ணுவாங்க, ஜாக்லினும் நாமினேட் பண்ணுவாங்க. ரஞ்சித் வில் பி த டெஃபினட் நாமினேஷன் லிஸ்ட். ஏன்னா இப்போதைக்கு அவர் தான் வீக்கர் கண்டஸ்டன்ஸ். அவர் இப்போ போட்டாங்கன்னா வெளியே போயிடுவாருன்னு எல்லா கண்டஸ்டன்ஸும் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ரஞ்சித் நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சுரி நாமினேஷன்லேருந்து தப்பிச்சு கொண்டே இருக்கிறாங்கன்றதால மஞ்சுரி மேலே நிறைய முரண்பாடான கருத்துக்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, ஸோ அந்த முரண்பாடான கருத்துக்கள் போன வாட்டி எஸ்கேப் ஆயிட்டாங்க, இந்த வாட்டி விடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சுரியை நாமினேஷனில் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். மஞ்சுரியும் நாமினேஷன் வந்துருவாங்க. அடுத்து அன்ஷிதா அவர்கள் என்னதான் போன வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலுமே ஆனால் அவங்க குரூப்புக்குள்ளே நாமினேஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த குரூப்பில் வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த சைடில் இருக்கிற ஒரு வேளை மஞ்சுரி, ஜாக்லின் இந்த மாதிரி ஆட்கள் நாமினேட் பண்ணாதான் அன்ஷிதா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி அன்ஷிதா வந்து ஒரு 50-50 காலில் வைக்கலாம்னு நான் தோணுது. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க பக்கம் இருக்கும்போது மைனாரிட்டி அவங்களுக்கு டார்கெட் நிறைய பேர் இருக்கிறதால அன்ஷிதாவோட பேர் மிஸ் ஆயிருமோன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பண்ணுற ஆக்ஷன்ஸ், இந்த பிஹேவியர் வந்து ஸோ அந்த கண்டிப்பாக அவங்க கொடையை போட்டுக்கிறதுல அன்ஷிதா கோவப்பட்டிருப்பாங்க, ராணுவலாம் இருக்கிறதால. ஸோ கண்டிப்பாக இவங்களோட பிஹேவியர் சரியில்லை, அவங்க ஒழுங்காக பண்ணியிருக்கணுன்றதால வீக்கெண்டில் வேறு அட்ரஸ் பண்ணியிருக்கல. ஸோ அந்த கேட்டகரியில் அவங்களும் கண்டிப்பாக நாமினேஷன் சௌந்தர்யாவும் இருந்துருவாங்கன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்து ரயானோட பர்ஃபார்மன்ஸ், ரயானை வீக்கர் கண்டஸ்டன்ஸை தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஒருவேளை ரஞ்சித் நாமினேஷன் வந்தால் ரயானும் வீக்கர் கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காரு, அவரை போட்டுட்டா ஸோ ரயானும் இந்த வாரம் வெளியே போயிடுவாருன்றது தான் ப்ரிடிக்ட் பண்ணி ரயானையும் நாமினேஷனில் எடுத்துகிட்டு வருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அடுத்து பவித்ரா ஒரு பக்கம் அவர் வாரத்திலிருந்து ஸோ முத்துக்குமரனோட டார்கெட் பவித்ரா பேச மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. வீக்கெண்டில் வேறு ரோஸ்ட் விழுந்துருக்குல. ஸோ இந்த பிக் பாஸை பொறுத்தவரையும் வீக்கெண்டில் அவன்லாம் ரோஸ்ட் வாங்குறவன் அவன்லாம் நாமினேஷன் வந்துடுவான். ஸோ அந்த கேட்டகிரியில் பவித்ராவும் நாமினேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருமே வந்துட்டாங்க. அதுலேயே இந்த வாட்டியும் தீபக் மிஸ் ஆயிடுவார். ஏன்னா அவர் ரோலும் கரெக்டாக பண்ணியிருக்காரு, பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசியிருக்காருன்றதால தீபக் மேலே எந்த விதமான கெட்ட இதுவும் இல்லைன்ற
இருக்கிறதால தீபக் திரும்ப சேஃப் ஜோனில் போயிடுவார். ஒரு 5 வாரமாக சேஃப் ஜோனில் இருக்கிறது அவருக்கு நல்ல விஷயம். ஆனால் ஓட்டிங்க்கு நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா தீபக் ஓட்டிங்கில் வராமல் இருக்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ட்ராப்பாகவும், ஸோ அவருடைய எவ்வளோதான் மக்கள் மத்தியில் இருக்கும்னு தெரியாமல் போகிறது அவருக்கு தான் டேமேஜ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த கேட்டகிரியில் விஜய் விஷால் கண்டிப்பாக நாமினேஷன் வருவாருங்க. ஸோ அவர் இப்போ டேஞ்சர் ஜோனில் இருக்கார்ல, விஜய் விஷால் இப்போ டேஞ்சர் ஜோனில் தானே இருந்து சேவ் ஆயிருக்காரு. ஸோ அவரும் வீக்காக இருக்கான்னு தெரிஞ்சு விஜய் விஷாலும் டேஞ்சர் ஜோனில் போட்டு அடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறது. விஜய் விஷால், அருண், ரஞ்சித், ராயன், மஞ்சுரி, பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின். ஸோ ஜாக்லினை பொறுத்தவரையும் வாரம் வரணும். அந்த கேட்டகரியில் ஜாக்லின் இந்த வாரமாக வந்துருவாங்க. தீபக் எஸ்கேப் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். தீபக் எஸ்கேப் ஆயிடுவார். அன்ஷிதா 50-50 சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போட்டு லைக் பண்ணிட்டு சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.